நடைபெறுகிறது. சிகாகோல, அமெரிக்கா மாநகரத்தில் சிகாகோல சர்வ சமய மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் அனைவருமே தங்களுடைய மதம் தான் உலகத்தில் தலை சிறந்த மதம் அப்படின்றதற்காக அந்த சர்வ சமய மாநாட்டை ஏற்பாடு செய்து அதுல தங்களை டிக்ளேர் செய்யணும், அதுக்கு அறிவுறுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த மாநாட்டிற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது பாஸ்கர் செந்திரி அவர்களுக்கு. நம்மளுடைய ஆம்நாடு சமஸ்தானம் இருக்கக்கூடிய அந்த பாஸ்கர் செந்திரிக்கு அந்த அழைப்பு வந்திருக்கு. அந்த பாஸ்கர் செந்திரி முடிவு கொண்ட நம்ம இந்த மாநாட்டுக்கு போறதை காட்டிலும் இந்தியாவில் கூடிய ஏதாவது ஒரு துறவியர் இந்த மாநாட்டில் போய் கலந்துட்டா நம்மளுடைய தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு இந்த நாட்டுக்கு முழுவதும் தேட ஆரம்பிக்கிறப்ப சுவாமி விவேகானந்தரை பற்றி தெரிஞ்சு சுவாமி விவேகானந்தரை சந்திச்சு நீங்க இந்த மாநாட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி அனைத்து விதமான உதவிகளும் செய்து அந்த மாநாட்டுக்கு சுவாமி விவேகானந்தர் போறாரு. அந்த மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அங்க சுவாமி விவேகானந்தருடைய பயணமே நெடுந்தூர பயணம். அந்த பயணங்கள்ல அண்ணா சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான தடைகள் அந்த மாநாட்டுக்கு வரல. போய் ஏறனோட பேக் ஓட்டு எடுத்துட்டு போயிட்டான். எந்த விலாசம் போகணும் தெரியல, உடை இல்ல, பணம் இல்ல, எதுவுமே இல்ல, எப்படி அந்த இடத்துக்கு போகணும் தெரியல. அப்படி பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சு அந்த மாநாடு நடக்கக்கூடிய மாநாட்டு இடத்துக்கு போயிடுறாரு. போய் அந்த மாநாடு நடக்குது. அவருக்கு முன்பாக எத்தனையோ பேர் பேசுறாங்க. நிறைய ஆங்கில புலமைகள்ல தன்னை மதத்தை பத்தி நாங்க அப்படி நாடு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய தத்துவார்த்தங்களை பேசி அந்த கூட்டத்துல ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்து பெருசா தெரியல. அந்த அரங்கத்துல சுவாமி விவேகானந்தருக்கு பேச கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் தெளிவா போயிருந்து அமெரிக்கா சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப அந்த அரங்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்துக்கு மேலாக உற்சாகம் இருந்தது, கைதட்டல் இருந்தது. ஏன் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த தேசத்தை சகோதர சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், அவருடைய தத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய மதங்கள், அவர் பேசுற பேச்சுல இங்க இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் தாய் மதம் என்று சொன்னால் அந்த தாய் மதத்திற்கு எல்லாம் தாய் மதமா இருக்கக்கூடியது சொன்னா அப்படிப்பட்ட தேசத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய தேசத்தை பற்றி பெருமையை பேசுறார். உலக நாடு நரங்கள்ல நம்ம வெள்ளை ஆதிக்கத்தின் கீழே இருந்தப்ப இந்த நாடு இந்தியர்கள் என்று சொன்னால், பாரதியர்கள் சொன்னால் இவங்க காட்டு மிராண்டிகள், பாம்பாட்டிகள், பாம்பு பிடிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு வரலாறு தெரியாது, அறிவு இருக்காது, தத்துவம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை மாத்திட்டார் சுவாமி விவேகானந்தர். அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் அவருடைய பிறந்த நாள் நாளைக்கு நம்ம ஜனவரி 12. சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளை நம்ம இருக்கக்கூடிய எல்லாருமே இளைஞருடைய எழுச்சி தினமாக கொண்டாடணும். இன்றைக்கு இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தருடைய தத்துவம் தான் இன்னைக்கு பல்வேறு இயக்கங்களா பல்வேறு விதமான சுதந்திர போராட்டங்கள் இது மாதிரி இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு குரு என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் மட்டும் இருந்திருந்தால், அவருடைய காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருந்தால் அவருடைய கால் கமானங்களை கல்வி அவருக்கு பரிந்துரை செய்திருப்பேன் அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப எந்த அளவுக்கு இந்த மகாராஜ சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்திருப்பார் என்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய. அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தருடைய கருத்தை ஒரு இடத்துல வருகிறார். இந்த நாட்டில் இந்த பண்பாட்டையும் நேசிக்கூடிய, இந்த பண்பாட்டில் வாழக்கூடிய இந்துக்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த பண்பாட்டை விட்டு விலகி வேறு ஒருவருக்கு செல்லும் என்று சொன்னால் நம்ம எண்ணிக்கையில ஒரு நபர் குறைந்து விட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. நம்ம கூட்டத்தில் நமக்காக ஒரு எதிரியை உருவாக்கி விட்டோம் என்பதுதான் அர்த்தம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். இது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். நாம